காரிருளை வென்று கலி தீர்க்க மேலெழுந்த சூரியன் போல் மாமதி போல். காரிருளை வென்று கலி தீர்க்க மேலெழுந்த சூரியன் போல் மாமதி போல். வையகத்தை சுற்றி வரும் மேதினமே, வையகத்தை சுற்றி வரும் மேதினமே. பாரதாசனுடைய பையன் மன்னன் 14 வயசு இருக்கும்போது சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டதா அதில் ஒரு குறிப்பு ஒன்று எழுதுவார். இவருடைய நண்பர்கள் ஆனந்தன், ரஹீம் இவங்களோட போய் சைக்கிள் ஓட்டும்போது கீழே விழுந்து மன்னனுக்கு அடிபட்டுரும். அடிபட்டோன்னே இவர் மருந்து வாங்கிட்டு வரதுக்கு தன்னுடைய நண்பர்கள் போவாங்க. வீட்டுக்கு தெரியாமல் மருந்து வாங்கிட்டு வரணும்னு ஒரு மருத்துவர் வீட்டுக்கு போய் மருந்து வாங்கிட்டு வருவாங்க. வரும்போது இன்னொரு பையனையும் கூப்பிட்டு வருவாங்க. அந்த பையனுடைய பேர் தான் விஜயரங்கம். யார் இந்த பையன் மன்னன் கேட்பார். கேட்கும்போது அந்த ஆனந்தன் சொல்லுவார், இந்த மருத்துவர் வீட்டுக்கு போய் மருந்து வாங்க போனேன். யாருக்கு மருந்துன்னு கேட்டாங்க. பாரதாசனுடைய பையனுக்குன்னொன்னா அங்கே இருக்க இந்த பையன் நான் நல்ல கவிதைலாம் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கிளம்பி ஒரு ஆர்வமாக உன்னை பார்க்கணுன்னு வந்தார். அப்படி தான் எனக்கும் தமிழ் வழிக்குமான அறிமுகம்னு மன்னன் பதிவு செய்கிறார். புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய மகனுக்கு விஜயரங்கனுக்கும் இருந்த தொடர்பு தான் விஜயரங்கன் அவர்களை பாரதிதாசனிடம் கொண்டு சேர்க்கிறது. இன்றைய கடலூர் மாவட்டத்தில் ஆடூர் என்ற கிராமம். அந்த ஆடூர் என்ற கிராமத்தில் தான் விஜயரங்கனாக 1924 செப்டம்பர் 21 கவிஞர் தமிழொலி பிறக்கிறார். புதுச்சேரியை பூர்வீகமாக கொண்ட சாமிப்பிள்ளை தோட்டம் புதுச்சேரியில், அதுதான் கவிஞர் தமிழொலியுடைய பூர்வீகம். கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் அவர் பேர், அவங்களுடைய அப்பா பேர், அவர் எந்த ஊர் அப்படிங்கும்போது முதல்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா பாண்டிச்சேரி அப்படின்னு எழுதி அதை அடித்து அதுக்கு மேலே குறிஞ்சிப்பாடி கடலூர் மாவட்டம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. எவ்வளோ முக்கியமான இடம்னா, பாரதிதாசன் ஒரு சிபாரிசு கடிதம் கொடுத்ததா நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒருவேளை பாரதிதாசன் சிபாரிசு கடிதம் கொடுத்ததுனால் இவர்கள் பாண்டிச்சேரின்னு முதல்ல எழுதியிருக்கலாம். அப்புறம் இவர் ஊர் எதுன்னு கேட்டப்ப அவங்க கடலூர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கலாம். அப்போ அதனால் மாற்றி எழுதுகிறாங்க. அது மாதிரி அவருடைய அப்பா பேர் சின்னையா அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் தொழில் செய்கிறாரு அப்படிங்கும்போது அவர் ஒரு மருத்துவர் என்கின்ற ஒரு குறிப்பு ஆங்கிலத்தில் இருக்கிறது. இப்படி ரொம்ப முக்கியமான வரலாற்று குறிப்புகள் அதில் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம் அவருடைய பிறந்த தேதி. இதுவரை அவருடைய பிறந்த தேதி என்பது செப்டம்பர் 21, 1924 அப்படின்னு தான் நம்ம இது வரைக்கும் எல்லா ஆவணங்கள்லையும் இருக்குது. ஆனால் அவருடைய கல்லூரி ஆவணத்தில் அவர் பிறந்த தேதியாக செப்டம்பர் 21, 1925 இருக்கு. இந்த 24 25 நமக்கு இது வரைக்கும் உறுதிப்படுத்தப்படல. ஆனால் இப்படி ஒரு வரலாற்று புது தகவல் அதில் கிடைக்குது. பாரதிதாசன் அவர்கள் கடிதத்தின் பேர் தான், அந்த சிபாரிசின் பேரில் அவர் தஞ்சாவூருக்கு சேர்றார். அவருக்கு இங்கு சாதிய ரீதியான நெருக்கடிகள் உருவாயிருக்கு. ஆனால் படித்தாலும் கூட இங்கிருந்த சமூக அமைப்பு அவருக்கு பெரிய சாதிய நெருக்கடியை கொடுத்துருக்கு. இடையிலேயே கொஞ்ச நாளில் அவர் பாரதிதாசனை போய் சந்திக்க போயிருக்காரு. எனக்கு என்னால் படிக்க முடியல அப்படின்னு. அப்போ பாவேந்தர் நான் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸில் பாட்டு எழுத போகிறேன், தஞ்சாவூர் வழியாக போவோம் வா, என் காரில் ஏறி உட்கார்ந்து கூப்பிட்டுருக்காரு. பாவேந்தருடைய வாகனம் கரந்தை தமிழ்ச்சங்க கல்லூரிக்கு வந்ததாகவும், அவர் பாவேந்தருடைய வாகனம் வந்தோன்னா கரந்தை கல்லூரி நிர்வாகம் ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு சூழலில் அந்த சூழலை அணுகி பாவேந்தரும் ரொம்ப கண்டிப்போடு இது போன்ற ஒரு சிக்கல் கரந்தை தமிழ்ச்சங்கத்திலேருந்து வரக்கூடாதுன்னு அவர் சொல்லி விட்டுட்டு போனதுக்கப்புறம் ஒரு பிரச்சனைகளோ கல்லூரி வளாகத்தில் இருந்ததாக வேற குறிப்புகள் இல்லை. தமிழொலியினுடைய இந்த காலம் என்பது, அவருடைய அந்த இளமை பருவ காலம் என்பது இவ்வாறு பாரதிதாசன் மரபில் உருவான திராவிட இயக்க மரபு சார்ந்த சுயமரியாதை இயக்க கருத்து நிலை உடைய ஒரு இளைஞனாகவே அவர் இந்த தமிழ் உலகிற்கு வருகை தந்துள்ளார் என்பது ஒரு முக்கியமான விஷயம். ரொம்ப குறிப்பாக அவருடைய முதல் நாடகமான சிற்பியின் கனவு நாடகம், அதுதான் பின்னாளில் சிவாஜி கணேசன் நடித்த வணங்காமுடி திரைப்படமாக வருகிறது. அந்த படத்தினுடைய அந்த நாடகத்தை அவர் எங்கே எழுதுகிறாருன்னா கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் படிக்கும்போது தான் எழுதியிருக்கிறார். ஆனால் இங்கே இருக்கும்போது தான் தஞ்சையில் அவர்
சக்தி கிருஷ்ணசாமியினுடைய ஒரு நாடக நிகழ்வை பார்க்கிறார். தான் ஒரு நாடகம் எழுதினால் என்ன என்று அவருக்கு ஒரு எண்ணம் வருது. அப்படி ஒரு நாடகத்தை அவர் தஞ்சாவூரிலிருந்து தான் எழுதுகிறார். எழுதிய நாடகத்தை கொண்டு போய் சக்தி கிருஷ்ணசாமிகிட்ட கொடுக்குறாரு. அவர் படித்து பார்த்துட்டு, நாடகம் ரொம்ப பிரமாதமாக இருக்கியா, இந்த நாடகத்தை அரங்கேற்றுவோம், ஆனால் அதுக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. பயிற்சி கொடுத்துட்டு பின்னாளில் அந்த நாடகம் அரங்கேற்றப்படுகிறது. அவருக்கு இன்னும் சொல்லப்போனால் அந்த வயதில் அவ்வளவு ஒரு சின்ன இளைஞனுக்கு அன்றைக்கு இருந்த வழக்கப்படி ஒரு நாடகம் அரங்கேற்றப்பட்டால் அந்த நாடகத்தின் பிரதியை யார் எழுதுகிறார்களோ அவர்களுக்கு அதனுடைய முதல் நாள் வருமானத்தை ஊதியமாக கொடுப்பார்கள். அப்படி தமிழொலி அந்த நேரத்தில் பெற்ற வருமானம் என்பதே ஒரு நாளில் 900 ரூபாய் பெற்றிருக்கிறார். தஞ்சாவூர் வடக்கு வீதியில் ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்தோம். அப்போ அந்த வீட்டில் உடைமைகள் ரொம்ப குறைவு. ஏன்னா ரொம்ப ஒரு சிறிய வீடு, அது உடைமைகள் குறைவு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சின்ன ட்ரங்கு பட்டி ஒன்று எங்கள் வீட்டில் இருக்கும். எனக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும் பொழுது தான் அந்த ட்ரங்கு பட்டி வழியாக தான் நான் உண்மையிலேயே கவிஞர் தமிழ்மொழி அவர்களை பற்றி தெரிந்து கொண்டேன். அந்த கடிதம் ஒரு 33 பக்கம். அதை நீங்கள் அச்சில் கொண்டு வந்தீங்கன்னா, இப்போ கம்போஸ் பண்ணி கொண்டு வந்தோம்னா ஒரு 12-13 பக்கத்தில் வரும். ஆனால் அதில் முதல் ஒரு அரை பக்கம் மட்டும்தான் இயல்பான விழி. பாலுவுக்குன்னு எழுதியிருப்பார். அதுதான் எங்கள் அப்பாவுக்கு. அந்த 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 காலத்தில் அவரை பாலசுந்தரம் பாலுன்னு சொல்கிறதுக்கு அவர் அந்த நெருக்கம் அதில் தெரியுது என்ற பாலுவுக்குன்னு தான் எழுதியிருப்பார். தமிழொலி கடிதம் என்ற இந்த நூல்தான். இதில் மேலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் ஒரு கிளை என்ற அந்த லெட்டர் ஹெட்டையும் நாங்கள் பார்க்க முடியும். இந்த கடிதத்தினுடைய முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால், எப்படி அவருடைய கவிதைகளை கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் வெளியிட்டார்கள் என்று சொன்னோமோ, அதை போல இந்த கடிதத்தில் தன்னுடைய கருத்து நிலைப்பாட்டை அவர் மிக விரிவாக பதிவு செய்கிறார். இன்றைக்கும் ஒரு அறிமுகத்துக்கு அந்த கடிதத்தை கொடுக்கலாம். வரலாற்று அப்படின்னா என்னன்னு சொல்லப்பா அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அந்த தமிழ்மொழியினுடைய கடிதத்தை நாம் இன்றைக்கும் கொடுத்து விடலாம். அது எழுதுனது பார்த்தீங்கன்னா திட்டமிட்டெல்லாம் இல்லை, ஒரே ஓட்டத்தில் அதை எழுதியிருக்கிறாரு. உலகத்தில் அந்த மார்க்சிய தத்துவம் என்ன சாதித்திருக்கிறது, சோவியத்தில் லெனின் என்ன செய்தார், மாசேத்துங் இந்த சீனாவில் புரட்சியை நடைமுறைப்படுத்தி வெற்றி கண்டு விட்டார் என்று எழுதுகிறார். அதிலிருந்து நாம் ஒரு கால குறிப்பையும் நாம் பெற முடியும். ஏறக்குறைய அது 1949 இறுதி காலமாக அது இருக்க வேண்டும் என்று நமக்கு தெரிகிறது. படிப்பை முடிச்சு நேராக எங்கே வந்துடணும்னா, நீ சென்னைக்கு வந்துடணும். ஏன் சென்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு, இங்க ஜெயகாந்தன் சில நண்பர்களுடைய பெயர்கள்லாம் சொல்லி இவங்கெல்லாம் இங்க இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் சோசியலிசத்தை பத்தி பேசுறாங்க, சோசியலிச படைப்பை உருவாக்குறதுக்கான முயற்சிகளை இறங்கி இருக்கிறாங்க. நாமெல்லாம் உழைக்கிற மக்களுடைய ஒற்றுமைக்காக, உழைக்கிற மக்களுடைய வர்க்க அணிதிரட்டலுக்காக நாம உழைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இது நம்மை போன்ற இளைஞர்கள் செய்ய வேண்டிய வேலைன்னு சொல்றார். தமிழ் மொழியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு, அவர் அங்கே மாணவராக இருக்கும்போதே ஒரு நாடகம் ஒன்று எழுதியிருக்கிறார். யார் குற்றவாளின்னு பேர். அதுவே ஒரு சமூக பார்வையில் அன்று ஒரு மாணவராக தஞ்சாவூருக்குள்ள மட்டுமே இயங்கக்கூடிய ஒருவருக்கு 3 செய்திகளை அதுக்குள்ளே கொண்டு போகிறார். ஒன்று தமிழ், இன்னொன்று பொதுவாக சமூக சீர்திருத்தம், 3வது இந்த பாட்டாளி வர்க்கம் பற்றி அவருக்கு அன்றைக்கு உள்ளத்தில். இந்த தெளிவுக்கு காரணம் பார்வை. தெளிவுன்னு கூட நான் சொல்ல, பார்வைக்கு காரணம் தமிழோட உள்ள தொடர்பு தான் என்னால் சொல்ல முடியும். 1. 2வது அந்த நாடகம் அப்போ அழைப்புதலில் போட்டாங்க. அந்த இளங்கோடிகள் கழகம் இன்னும் இருக்குது கரந்தை புலவர் கல்லூரியில். அழைப்புதலில் போட்டாங்க. போட்டாலும் அதை நாடகத்தை நடத்த விடலை. ஒரு கமிட்டி மெம்பர் சொல்கிறாரு, இது ரொம்ப ஒரு துண்டி விடுற விதமாக. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் இப்போ இதை படித்து பார்த்தா இருக்குது, அந்த நாடகம் இது இருக்குது, ரொம்ப சாதாரணமாக இருக்குது. ஆனால் ஒன்று, அந்த சோவியத் ரஷ்யாவை பற்றிய செய்தியெல்லாம் அதில் வருது. ஒரு தொழிலாளர்களை சரியாக நடத்துகிற ஒரு அரசு இந்த சமூகத்தை சரியாக நடத்த முடியும் என்பதற்கு இந்த சோவியத் ரஷ்யா எடுத்துக்காட்டுன்னு ஒருத்தர் அதில் பேசுகிற மாதிரி. அது ஒரு பிரச்சார நாடகம், அன்னைக்கு மாணவர்களாக இருந்து எழுதுறது. 2 முக்கியமான விஷயங்கள் இருப்பதாக நான் கருதுகிறேன். 1, நான் கரந்தை சென்று புலவர் கல்லூரியில் படித்தது. 2வது, அந்த புலவர் கல்லூரியில் படித்து முடித்து வெளியே வந்த பிறகு நான் அப்பொழுது கொண்டிருந்த இந்த சுயமரியாதை இயக்க கருத்து மரபுகளை எல்லாம் மாற்றிக்கொண்டு நான் ஒரு இயற்கையியல் பொருள்மதவாதத்தை, மார்க்சியத்தை நம்பக்கூடிய மனிதனாக நான் மாறிவிட்டேன் என்று அவரை பதிவு செய்கிறார். இந்த பதிவு 1940
1949 அவர் கடிதம் ஒன்றில் இருக்கிறது. இப்பொழுது நமக்கு ஒன்று புரிகிறது, அவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் சேர்ந்து விட்டார் என்பதுதான். அவர் பொது உடைமை இயக்கத்திலே தன்னை நேரடியாக இணைத்து கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சியிலே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பணியாற்றி அதில் செயலாற்றி இருக்கிறார் என்பது நம்மாலே பார்க்க முடிகிறது. 1948 கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட பொழுது நம்முடைய கட்சி ஊழியர்களுக்கு, கட்சி தோழர்களுக்கு சொல்லுவதற்காக முன்னணி என்கிற ஒரு பத்திரிகை ஆரம்பித்து அந்த முன்னணி பத்திரிகையுடைய ஆசிரியராக 2 பேர் இருந்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் குயிலன், கவிஞர் குயிலன் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவர் தமிழொலியினுடைய நெருக்கமான நண்பர். இன்னொருவர் தமிழொலி. ஆகையினாலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த முன்னணி பத்திரிகையின் ஆசிரியர் குழுவில் இருந்த பெரிய பொறுப்பும் தமிழொலிக்கு அன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்திருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் நான் சொல்ல வருகிறது என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்ற ஒரு அமைப்பு இந்திய முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய கிளையாக 1949 வாக்கில் உருவாக்கப்படுகிற பொழுது அதனுடைய தமிழ்நாட்டு செயலாளராக தமிழொலி செயல்பட்டிருக்கிறார். பாரதி ஒரு தேசிய விடுதலை போராட்ட இயக்கத்தினுடைய கவிஞன், பாரதிதாசன் ஒரு சுயமரியாதை இயக்க, திராவிட இயக்க கருத்துநிலை மரபு சார்ந்த கவிஞன், தமிழொலி ஒரு இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சியம் சார்ந்த கருத்துநிலைக்கான கவிஞன். கவிஞர் தமிழொலி என்று அறியப்பட்ட சி. விஜயரங்கம் அவர்கள் இந்த முன்னணி இதழில் தன்னுடைய ஆளுமை அனைத்தையும் பயன்படுத்தியிருக்கிறார் என்று நாம் சொல்லலாம். அதற்கு அவருடைய தோழர் குயிலன் அவர்கள் நல்ல ஒரு இடத்தை தந்திருக்கிறார் என்றும் சொல்ல வேண்டும். தமிழொலி அவர்கள் இந்த முன்னணி இதழில் 48 வாரங்கள் வந்த இந்த இதழ்களில் 12 கவிதைகளை, 11 சிறுகதைகளை, 10 ஓரங்க நாடகங்களை, 4 இலக்கிய கட்டுரைகளை, ஒரு மொழிபெயர்ப்பு கட்டுரையை எழுதியிருக்கிறார் என்பது தொகுத்து நோக்கி பார்த்தால் அவருடைய பன்முக ஆளுமை நமக்கு தெரியும். குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் அப்படிங்கிற நூல் மார்கன் அப்படிங்கிறவருடைய அந்த ஆந்த்ரோபாலஜி ஸ்டடியிலேருந்து தான் அந்த நூலை அவங்க எழுதுறாங்க, அந்த மானுடவியல் தரவுலேருந்து. அதிலிருந்து தான் ஒரு குடும்பம் என்பது எப்படி உருவாகுது, அதுக்கு தனிச்சொத்து எப்படி காரணமாக அமையுது, அதுலேருந்து அரசு எப்படி உருவாகுதுங்கிறது மார்க்சிய பார்வை. இவர் அதை படிச்சுட்டு தமிழில் இந்த அமைப்புகள், குடும்ப அமைப்புகள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றி அவர் பேசுகிறார். கவிஞர் தமிழொலிக்கு பெருமை சேர்த்த மிக முக்கியமான கவிதைகளில் ஒன்று மேதினமே வருக. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேதினமே வருக என்கிற அந்த பாடல், அந்த கவிதை ரொம்ப சிறந்த கவிதையாக இருக்குது. அந்த மேதினம் வருகிற போது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதையெல்லாம் அவர் விளக்குறாரு. இது தமிழில் மேதினம் பற்றி எழுதப்பட்ட முதல் கவிதை என்ற பெருமையும் உண்டு. இந்த கவிதையை தமிழொலி அவர்கள் முன்னணி இதழில்தான் எழுதியிருக்கிறார். கண்ணின் கருமணியே, காசினிக்கு மாமணியே, கண்ணீர் துடைக்க வரும் காலமே நீ வருக. கண்ணின் கருமணியே, காசினிக்கு மாமணியே, கண்ணீர் துடைக்க வரும் காலமே நீ வருக. அன்னை ஒருத்தியதோ அங்கே நெடுந்தொலைவில், தன் மகனை தூக்கேற்றி கொள்ளும் சதிகாரர், வஞ்சமெண்ணி அஞ்சுகிறாள் வாராய் மணிவிளக்கே. வஞ்சமெண்ணி அஞ்சுகிறாள் வாராய் மணிவிளக்கே, அன்னவள் தன் நெஞ்சத்தின் ஆறுதலே வாராய் நீ. தூக்கு கயிறுதனை துச்சமென எண்ணும் மகன், கண்ணில் உளத்தில் களிப்பேற்றவாராய் நீ. உலகத் தொழிலாளர் ஒற்றுமையே, நல்லுணர்வே, அன்பே, இருட்கடலின் ஆழத்திறந்து வந்த முத்தே, முழு நிலவே, மேதினமே வாராய் நீ.
உலகத் தொழிலாளர் ஒற்றுமையே, நல்லுணர்வே, அன்பே, இருட்கடலின் ஆழத்திறந்து வந்த முத்தே, முழு நிலவே, மேதினமே வாராய் நீ. ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகள் தமிழ் எழுத்துலகில் அவர் ஒரு மிக முக்கியமான ஆளுமையாக செயல்பட்டிருக்கிறார் என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டும். 1946 தொடக்கம் 56 வரையான ஒரு 10 ஆண்டுகளில் நேரடியான கம்யூனிஸ்ட் கட்சியோடு தொடர்புடையவராக அவர் வாழ்ந்திருக்கிறார். தமிழொலி என்கிற ஒரு கவிஞர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் 1946களின் இறுதி 54-55 என்ற ஒரு 7-8 ஆண்டுகள் முழு நேர கம்யூனிஸ்ட் இயக்க தொண்டராக அவர் செயல்பட்டிருக்கிறார் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கோசலை குமரி என்ற ஒரு காப்பியத்தை அவர் எழுதுகிறார். அது முழுக்க முழுக்க புத்தர், அவருடைய செயல்பாடுகள், அது குறித்த ஒரு காப்பியம். அதை போலவே அவர் அந்த கோசலை குமரி காப்பியத்தை தான் எப்படி எழுதுகிறேன் என்ற குறிப்பில் சொல்கிறார். நமக்கெல்லாம் தெரிந்த ராகுல சாகிருத்யாயனுடைய அந்த வால்காவிலிருந்து கங்கை வரை என்று இருக்கக்கூடிய அந்த புதினத்தில் ஒரு 20 கதைகள் மேல் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதில் பிரபா என்ற ஒரு பாத்திரத்தின் கதை ஒன்று இருக்கிறது. அந்த கதையை கோசலை குமரி என்ற ஒரு காப்பியமாக தமிழொலி எழுதியிருக்கிறார் என்பது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். இந்த மாதவி மீது ஒரு மிகப்பெரிய மரியாதை வருகிறது. இந்த மாதவி காப்பியம், மாதவியை தமிழ் சமூகம் எப்படி கொண்டாடுகிறது, மாதவியை இளங்கோவடிகள் எப்படி உருவாக்கியிருக்கிறார் என்ற இந்த பின்புலத்தில் மாதவி காவியம் என்ற ஒரு காவியத்தை அவர் 1958-59 வாக்கில் கையெழுத்து பிரதியாக அவர் எழுதியிருக்கிறார். தொடர்ச்சியான காப்பிய மரபிலே சிலப்பதிகாரம், மணிமேகலை, பிறகு ஒரு தழுவல் செய்யப்பட்ட கம்பராமாயணம் இப்படி வருகிற பொழுது, 20ஆம் நூற்றாண்டில் வருகிற பொழுது பாரதியினுடைய பாஞ்சாலி சபதம், பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு, இப்படி பேசுகிற இந்த மரபுக்குள் தமிழொலியினுடைய இந்த மாதவி காவியம் ரொம்ப ஒரு மிக முக்கியமான படைப்பு என்கிறது. அவருடைய ஆய்வு உலகம் சார்ந்து வந்த நூல்கள் என்று நாம் எதை சொல்லலாம் என்று சொன்னால், ஒன்று சிலப்பதிகாரம் காவியமா நாடகமா என்ற ஒரு நூல், அதை போல சமஸ்கிருதமும் தமிழும் என்ற ஒரு நூல், அதை போல திருக்குறளும் கடவுளும் என்ற ஒரு நூல், இவைகளெல்லாம் அவருடைய ஆராய்ச்சி சார்ந்த நூல்கள் என்று நாம் பேச முடியும். எனக்கு தெரிஞ்சு சின்ன குழந்தைக்கு நகைக்கு எதிராக போடப்பட்ட தடுப்பூசி இந்த கவிதை என்றே நான் நினைப்பேன். சின்ன குழந்தைகளுக்கு நகை மேலெல்லாம் ஆசை வேண்டாம், ஆடம்பரமான உடை மேலே ஆசை வேண்டாம்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா பிறகு வரும்போது பேராசைகள் இந்த குழந்தைகள் சமூகத்தின் கேடாக மாறாது. அதை என்ன அழகாக தமிழொலி சொல்வார் அப்படின்னா, குழந்தைகளை பார்த்து சொல்வார், பச்சை கிளிக்கு நகை இல்லை, பாடும் குயிலுக்கு அணி இல்லை, இச்சை மைனா பறவைக்கும் ஏதும் கழுத்தில் நகையில்லை, கச்சை சதங்கை இல்லாமல் காட்டில் ஆடும் மயிலுக்கும் உச்சி கொண்டை நகையில்லை, உனக்கேன் பாப்பா நகையெல்லாம் என்று சொல்வார். நகை மேலே உனக்கு விருப்பம் வேண்டாம், இந்த கிளி போட்டுக்குதா மயில் போட்டுக்குதான்னு கேட்கும்போது, குழந்தை கிளி மயில் ரசிக்கும்ல, குழந்தை எதை ரசிக்குதோ அதுக்கு நகை இல்லை என்று புரிய வைத்து நமக்கும் நகை தேவையில்லை என்று சொல்லும்போது தான் என்ன தெரியுமா தோணும், உடம்பு முழுதும் நகை எள்ளி போட்டுக்கிட்டு ஊரளவாக போன அரசியல்வாதிகள்லாம் பார்க்குறீங்க, நீங்கள் பார்த்தீங்கல்ல. அப்போது இந்த பாட்டை அவங்கெல்லாம் படிச்சிருந்தாங்கன்னா சமூக இப்படி ஒரு கேடு வராதோ என்று கூட நீங்கள் புரிந்து கொள்ளலாம். 19ஆம் நூற்றாண்டுல திருக்குறள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாவே தமிழ் இலக்கியத்தை ஒரு மறுவாசிப்புக்கு உட்படுத்தணும். 9ஆம் நூற்றாண்டுல இருக்கக்கூடிய உரையாசிரியர்கள் வழியாக ஒவ்வொரு இலக்கியத்தையும் பகுத்து ஆராய்ச்சி வச்சிருக்காங்களே தவிர, உரையாசிரியர்கள் இல்லாம ஒரு மூலப்பிரதியை படிச்சா எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லா பக்கமும் பேசுறாங்க. அதுல தமிழொலி கூடுதலாக பரிமேல் அழகரை ஒரு சைவ சித்தாந்தம், அதாவது மதம் சார்ந்து இல்லாம திருக்குறளை ஒரு பொதுவான அறம் சார்ந்த நூலாக எப்படி பார்க்கலாம் அப்படின்றத தமிழொலி நிறுவியிருக்காரு. கால்டுவெல் முன்னெடுத்த திராவிட கொள்கை, திராவிட மொழி குடும்பம், அது சார்ந்த தரவுகளை மிக விரிவாக படித்த தமிழொலி, திராவிட கூறு என்பது ஒரு மொழியின் மூலமாக கட்டப்படக்கூடிய ஒரு உளப்பாங்கு. அதனால அவர் உளவியல் தெரிஞ்ச ஒரு ஆளாக இருந்திருக்கிறார். அது ரொம்ப அந்த காலத்தில் அந்த மாதிரி ஆட்களை பார்ப்பது அபூர்வமான விஷயம்தான். ஸோ ஒரு மல்டி டைமென்ஷனல்
லேயரில் வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறார். அந்த மரபு சார்ந்து தமிழுக்கும் சமஸ்கிருதத்திற்கும் உள்ள உறவுகளை பற்றியான பல்வேறு தகவல்களை சொல்லுகிறார். இன்னொரு ஃபேசினேட்டிங்கான விஷயம் சொல்றாரு. இன்னைக்கு வந்து திராவிடமும் தமிழும் வேற என்று ஒரு பெரிய சர்ச்சை நடக்குது. இந்த சர்ச்சையை அடிச்சு நொறுக்கிற மாதிரியான சில கருத்துக்களை அவர் முன்வைக்கிறார். அதுக்கு அவர் கால்டுவெல்லையை கண்டனம் பண்ணி எழுதுறாரு. அதான் ரொம்ப முக்கியம். கால்டுவெல் தான் திராவிட கருத்தியலை உருவாக்குனவர். இவர் என்ன சொல்றாரு, கால்டுவெல் தப்பு பண்றாரு. என்ன தப்புன்னா, திராவிடம் என்ற சொல் சமஸ்கிருதம் என்று கால்டுவெல் நினைக்கிறாரு. அது தப்பு. ஏன் தப்புன்னா, திரமிட் என்ற சொல் வந்து சமஸ்கிருதத்தில் இருக்கு, அதுதான் தமிழுக்கு பகரமாக வந்தது. அதிலிருந்து தான் திராவிடம் என்ற சொல்லி திரமிட் வந்ததா கால்டுவெல் நிறுவுறாரு. இவர் என்ன நிறுவுறாருன்னா, தமிழ் என்ற சொல்லினுடைய சமஸ்கிருத உச்சரிப்பு தான் திரமிட்டுங்கிறது. அப்ப சமஸ்கிருதம் திரமிட் அப்படின்னு தமிழ். ஏன்னா இந்த சிறப்பு லகரம் வந்து எந்த மொழியிலையும் இல்லை. சமஸ்கிருதத்தில் சிறப்பு லகரம் இல்லாதனால திரமிட்னு உச்சரிக்கிறாங்க. அந்த திரமிட்டை தான் திராவிடுன்னு பின்னாடி மாற்றிக்கிட்டாங்க அவங்க. அதனால தமிழ் என்ற சொல்லு தான் திராவிடம் என்ற சொல்லுக்கே மூலச்சொல் அப்படிங்கிறாரு. அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. தமிழ் மொழி எப்படி ஒரு முக்கியம்னா, ஒரு ஒரு உழைக்கும் மக்கள் இயக்கத்துடைய பின்னணியிலிருந்து உருவான ஒரு முக்கியமான ஒரு இலக்கிய ஆளுமை. 1947 இந்த வீராயி காவியத்தை எழுதுறாரு. அவருக்கு அப்போ வயசு வந்து 23. 23 வயசுல எழுதுறாரு. என்ன அந்த காவியத்தில் தமிழுடைய முக்கியத்துவம் என்னன்னா, இடதுசாரி இயக்கத்தில், கம்யூனிஸ்ட் இயக்கத்திலிருந்து பல எழுத்தாளர்கள் உருவாகியிருக்காங்க அந்த காலகட்டத்தில். 40களில் 50களில் 70 நிறைய பேரை சொல்லலாம் இந்த பேர்கள். அவன் அதில் ரொம்ப ஒரு மாறுபட்டு நிற்பதற்கான காரணம் என்னன்னா, அவர் அது உழைக்கும் மக்கள் இயக்கத்துக்குள்ளே இருந்து கொண்டு, இந்த வர்க்க அணிதிரட்சிக்குள்ள இருந்து கொண்டு ஒரு சாதி கொடுமையை பற்றி உரத்து பேசிய ஒரு முக்கியமான கவிஞர். சமூக கொடுமைகளை எதிர்த்து கடைசி வரைக்கும் தன்னுடைய எழுத்துல முத்திரையை பதிச்சிருக்கிறார். அந்த வர்க்க அணிதிரட்சிக்குள்ள சாதி எதிர்ப்பு அல்லது சாதி ஒழிப்பு அரசியல் குறித்து அன்றைக்கு இருந்த புரிதலை வெளிப்படுத்திய ஒரு முக்கியமான ஆளுமை. இன்னைக்கு நம்ம தலித் இலக்கியம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு முன்னோடியாக பல சிறுகதைகளை வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. அந்த சிறுகதைகளில் வந்து ஜாதியும் வர்க்கமும் எப்படி இணைந்து செயல்படுகிறதுங்கிறத அவர் ரொம்ப நுட்பமாக சொல்றாரு. வீராயிங்கிற ஒரு பெண், அவர் கிராமப்புறத்தில் இருந்துக்கிற ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண். அவங்க ஊரில் வந்து வெள்ளம் வந்து வெள்ளத்தில் எல்லாம் அடிச்சுக்கிட்டு போகுது. அதில் அவங்க குடிசையும் அடிச்சுக்கிட்டு போகுது. அவளுடைய குடிசையை ஒரு சின்ன பெண் 12 வயசு சிறுமி, அவருடைய தந்தை 2 எல்லாருமே ஒரு வைக்கப்போரில் போய் ஒதுங்குறாங்க. வைக்கப்போரில் அடிச்சுட்டு போகுது. அவங்க தந்தை இறந்துடுறாரு. இன்னொரு கிராமத்துக்கு போய் அவங்க ஒதுங்குது. அங்கேருந்து அவங்கள வந்து காப்பாற்றுறாங்க. ஒரு கூட்டம் சேருது. யார் என்னன்னு விசாரிக்கிறாங்க. ஒருத்தன் அடையாளம் காட்டுறான். இது பக்கத்து கிராமத்தை சேர்ந்த சேரியை சேர்ந்தவன், எங்கள் அப்பாவோட கரும்பு வெட்டுறதுக்கு கூலிக்கு வருவான் அப்படின்னு ஒரு சிறுவன் அடையாளம் காட்டுறான். உடனே அவங்கள தூக்கி எல்லாம் பாதுகாக்கிற முயற்சி பண்ணுறவங்களாம் தட்டுன்னு விட்டுட்டு போயிடுறாங்க. என்னடா இவங்களை போய் தொட்டுட்டோமேன்னு போயிடுறாங்க. ரொம்ப முக்கியம். தமிழ் மொழி ஏன் முக்கியம்னா, பயப்பட்டார் பறையர்களை தொட்டெடுத்து விட்டால் பார்ப்பவர்கள் என் செல்வார் என்றொதுங்கி போனார். அதோட நிற்காம அது காரணம் சொல்றாரு. தயை மிக்க இந்து மதம் வளர்த்து விட்ட எண்ணம் தமிழரிடை இத்தீமை விளைத்தவரை காணின் அவர் கையிரண்டை காலிரண்டை வெட்டி கழுகுக்கு பலியிடுவோம். இது என்ன நீதி என்று சொல்றார். ரொம்ப வலுவான இதுதான் தமிழருடைய பார்வை. அது சாதின்ற கொடுமையை யார் தமிழரிடத்தில் வளைத்தது? தயைமிக்க இந்து மதம் தமிழரிடை விளைத்தவரை காணின். இந்து மதம் தான் விளைத்ததுங்கிறாரு. அன்றைக்கு ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்துல இப்படி பார்வை கொண்டவர் இருந்திருக்கிறார் என்பதே ஒரு முக்கியமான ஒரு செய்தி, நமக்கு ஒரு வரலாற்று செய்தி. கவிஞர் தமிழொலி புதுச்சேரியில இருந்து சென்னைக்கு நடந்தே வந்திருக்கிறார் என்ற குறிப்பு இருக்கு. நடந்து வந்தது மட்டுமல்ல, சென்னையில தங்கசாலையில் நடைபாதையில நாள் முழுக்க உடல் உழைப்பை செலுத்தக்கூடிய உடல் உழைப்பு தொழிலாளிகள் வீடற்றவர்களாக நடைபாதையில படுத்திருக்கிற நேரத்துல கவிஞர் தமிழொலியும் அவர்களோடு படுத்திருந்தார். அங்கதான் அவருடைய இலக்கிய களமாகவே அந்த தங்கசாலை இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. எந்த நண்பர் எந்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்து அவரை தங்க வைத்தாலும் யாருடமும் அவர் ரொம்ப நாள் தங்கியதாக அவருடைய வாழ்க்கை குறிப்புகள் நமக்கு தெரிவிக்கல. அதற்கு மிக முக்கியமான காரணம், அவர் எவ்வளவு ஏழ்மையில் வாழ்ந்தார், எவ்வளவு வறுமையில் வாழ்ந்தார்,
சமூக ரீதியாக எத்தகைய ஒடுக்குமுறையெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் பிறந்து வந்தார் என்கின்ற இந்த பின்னணியெல்லாம் நம்ம பார்த்தாலும் கூட அடிப்படையில் கவிஞர் தமிழொளி ஒரு தன்மானமிக்க மனிதராக வாழ்ந்திருக்கிறார். ஆங்கில இலக்கியத்தில் வெறும் 23 வயதே வாழ்ந்த கீட்ஸை கடந்து நீங்க போக முடியாது. கீட்ஸ் ஒரு மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பார். ஷெல்லியும் சரி, கீட்ஸும் சரி, பைரனும் சரி, ஆங்கில இலக்கியத்துல ஒரு சோசியலிச யதார்த்தவாதத்தை முன்னிறுத்தி கவிதைகள் படைத்தவர்கள் அப்படின்னு நம்ம அறியப்படுது. அந்த 23 வயதுல ஆகச்சிறந்த கவிஞனாக கீட்ஸ் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல தன் கவிதை பயணம் தொடங்கி ஒரு 25 ஆண்டுகள் தான் இந்த உலகத்தில் ஒரு கவிஞராக அவர் வாழ்ந்திருக்கிறார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அவர் தன் காலத்தில் மனித சமூக மேம்பாட்டிற்கு, இந்திய சமுதாயத்திற்கு, தமிழர் சமுதாயத்திற்கு என்ன விதமான பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் எதிர்கொண்டார்களோ அவை எல்லாவற்றையுமே மார்க்சிய கண்ணோட்டத்தோடும் சுயமரியாதை உணர்வோடும் எதிர்த்து தன்னுடைய எழுத்தை, செயல்பாட்டை அமைத்துக் கொண்டிருந்திருக்கிறார். உதாரணமா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை திமுக அறிவிக்கும் போது மும்மொழி கொள்கையில் இருக்காங்க. இவர் ஆதரிக்கிறார். ஏன் ஆதரிக்கிறார்னா, வடநாட்டு பெருமுதலாளிகள் தமிழ் முதலாளிகளை, தமிழ் தேசிய பொருளாதாரத்தை அழிச்சிருவாங்கங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அது பியூரான மார்க்சியன் அப்ரோச். அவர் சுயமரியாதை இயக்க காலத்தில் செயல்பட்ட போதுமாகட்டும் அல்லது பின்னாளில் பொதுவுடைமை இயக்கத்திற்கு வந்த காலத்திலாகட்டும், எல்லா காலத்திலும் அவர் முன்வைத்த விஷயங்கள் என்பவை படைப்பு ரீதியாக அல்லது செயல்பாட்டின் வழியாக, அவருடைய பத்திரிகை சார்ந்த செயல்பாடுகள் வழியாக அவர் முன்வைத்ததெல்லாம் தன் காலத்தில் மக்களுக்கு அடையாளம் காண வேண்டிய சமூக விரோத சக்திகளை அவர் அடையாளம் காட்டுவது, அதற்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டங்களை வாழ்த்தி வரவேற்பதும், மக்களிடையே சுயமரியாதை உணர்வை, சமத்துவ உணர்வை தூண்டிவிடுவது தான் அவருடைய வேலையாக இருக்கிறது. அதை அவர் தன்னுடைய காலத்தில் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராமல் செய்து முடித்து விட்டு சென்றிருக்கிறார். அவர் தன்னுடைய நண்பருக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டதை போன்று அன்றைக்கு இருந்த அனைத்து இந்திய முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய தமிழ்நாடு கிளையின் செயலாளராக இருந்து இங்கு ஒரு முற்போக்கான கலை இலக்கிய அமைப்பினுடைய தேவையையும் அதனுடைய செயல்படும் தன்மையையும் அதற்கு இருக்க வேண்டிய தொலைநோக்கு பார்வையும் உடனடி திட்டங்களையும் அவர் அதில் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அது இன்றளவும் கலை இலக்கிய தளத்தில், பண்பாட்டு தளத்தில் செயல்படக்கூடிய இடதுசாரி அமைப்புகளுக்கு ஒரு வழிகாட்டும் செய்தியாக அது இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. சாதி ஒழிப்பை பொறுத்த வரைக்கும் அவர் அவரோட கதைகளில் ரொம்ப தீவிரமாக அந்த விஷயங்களை முன் வச்சிருக்கிறார். அவர் தலித் இலக்கியத்தின் முன்னோடி என்று அவரை சொல்வதை காட்டிலும் சாதி ஒழிப்பு என்கிற ஒரு பரந்த அளவிலான, அதே நேரத்தில் இங்கு இந்தி ஆதிக்கம், சமஸ்கிருத ஆதிக்கம், ஆரிய பண்பாடு அல்லது வேதங்களை முன்னிறுத்துவது போன்றவற்றுக்கு மாற்றாக தமிழர் பண்பாட்டை முன்னிறுத்தக்கூடியவராகவும் அவர் இருந்திருக்கிறார். அந்த வகையில் அவர் தன்னுடைய காவியங்களில் அல்லது கவிதைகளில், சிறுகதைகளில், இலக்கிய விமர்சனங்களில் கூட அவர் கையாண்டிருக்கக்கூடிய விஷயம் என்பது, அவர் தன்னை ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாகவும், ஒடுக்கப்பட்ட வர்க்கத்தின் பிரதிநிதியாகவும், பார்ப்பன மேலாதிக்கத்திற்கு எதிரானவராகவும் தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தான் அவர் தன்னுடைய எழுத்துக்களை அனைத்தையும் செயல்படுத்திருக்கிறார். சரி சொல்லி அப்பாவும் நண்பரும் ஒரு ரூம்ல தங்கி இருக்கிறாங்க. அங்கே இவரை தங்க வச்சிருக்காங்க. அவருக்கு தமிழ்வழிக்கு ஒரு காதல் இருந்துச்சு. அந்த காதல் தோல்வியில் கொஞ்சம் பிரச்சனையாகி அவன் பொண்ணு வீட்டுக்காரங்க அவர் அடிச்சிருக்காங்க. அடிச்சதுல நிலை குலைஞ்சு போயிட்டு அவர் ஒரு மாதிரியாகி ஒரு ஒரு புத்தி பதிலிச்சு போய் எங்கேயோ இருந்திருக்கார். தான் விரும்புகிற பெண்ணை தன்னுடைய இல்லற துணைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்த முடியாத ஒரு கொடூரமான அந்த குடும்பத்தை வாழ்நாள் முழுவதும் அனுபவித்துதான் அதனாலேயே அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிற அப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இவருக்கு தேடினதுக்கார கேட்டிருக்காரு. கடைசியில பாண்டிப்பச்சாரில் ஒரு இடத்துல இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அப்புறம் அவர் அங்கேருந்து இவர் போய் அங்கே அவரை கூட்டிட்டு போய் திருவட்டூர்ல ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுருக்காரு. கவிஞர் தமிழ்வழி வெறும் இலக்கியவாதி அல்ல, அவர் ஒரு செயல் வீரர், களப்பணி ஆற்றியவர். அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1935-36களில் அகில இந்திய அளவில் ஒரு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் உருவாக்கப்பட்டது. அந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திற்கு ஒரு கிளை தமிழ்நாட்டிலே அமைக்கப்பட்டது. அந்த கிளையினுடைய செயலாளராக இருந்தவர் தமிழ்வழி. அந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கம்
பின்னால் என்ன ஆயிற்று என்பதற்குரிய தகவல்கள் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் தமிழ் வழி தொடர்ந்து இயங்கி இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்கான தகவல்கள் நமக்கு இருக்கின்றன. ஆனால் கவிஞர் தமிழொலி கிட்ட அதிசயித்து பார்க்கக்கூடியது என்னன்னா, தன்னுடைய தொடக்க கவிதையிலிருந்து இறுதி கவிதை வரை, தொடக்க படைப்பிலிருந்து இறுதி படைப்பு வரை பொது உடைமை கோட்பாட்டில் எந்த இடத்திலுமே கொஞ்சம் கூட பிசிறு இல்லாமல், எந்த விதமான தயக்கமும் இல்லாமல், எந்த விதமான வழி தவறுதலும் இல்லாமல் மிக ஆழமாக பொது உடைமை சமூகம் தான் எல்லோருக்கும் சமத்துவத்தை கொடுக்கும், பொது உடைமை சித்தாந்தம் தான் மக்களுக்கான சித்தாந்தம் என்பதை மிக ஆழமாக வெளிப்படுத்தி கண்ணப்பன் கிளிகள் எழுதியிருக்காரு. ஒரு விதிய வீணையோ சிலப்பதியம் காவிய நாடகம் இந்த நூலெல்லாம் வந்து அந்த ரூம்ல தங்கி இருந்து எழுதினார். இதுக்கப்புறம் நடுவில் நிறைய எழுதி கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துருக்காரு. யாரும் பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு பணம் கொடுக்கலன்னொடனே அங்கேயே கிழிச்சு போட்டு வந்துட்டுக்கிறார். எங்கேயா போயிட்டு இருந்துட்டு அப்புறமா வருவாங்க மாலையில் ஒரு 6 மணிக்கு மேலே வந்துட்டு அப்படியே கம்மன் உட்காந்துருப்பாரான். என்ன சாப்பிட்டீங்களான்னு, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுன்னு வரான். சரி முதல்ல போய் சாப்பிட்டு வாங்க, மெஸ்ஸில் சொன்ன பிறகு போய் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தெம்பானதுக்கப்புறம் கோச்சிக்காதீங்க, இது மாதிரி ஆச்சு அது மாதிரி ஆச்சுன்னு சொல்லுவார். கவிஞர் தமிழ் வழியும் எழுத்தாளர் ஜெயகாந்தனும் வந்து பொது உடைமை கட்சியில் இருக்கிற போது பழக்கம். அவங்க இப்போ தமிழ் வழியை அப்பாவை சந்திக்க வரும்போது ஜெயகாந்தனும் வந்திருக்காரு நிறைய வாட்டி. அப்புறம் ஒரு நிகழ்ச்சி வந்து YMC பட்டிமன்றத்தில் கவிஞருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி இருந்தப்போ ஜெயகாந்தன் பேசும்போது சொல்லிக்கிறார், அவர் தமிழ் வழி வந்து எனக்கு வந்து ஆசான் மாதிரி, அவர் தான் என்னை வந்து இந்த எழுத்து உலகில் எப்படி எழுதணும், சந்த நடைகள்லாம் எப்படி எழுதணுங்கிறத சொல்லி கொடுத்தவர் அவர் தான். உற்ற நண்பர், தோழர், அதுக்கு மேலே ஆசான். 63 அவருக்கு டிவி வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடியே வந்திருக்கு, கொஞ்சமாக வந்திருக்குது. ஆனால் மருத்துவ செய்தி பார்த்துக்கல அவர். இங்கே கொண்டு போய் GHல சேர்த்துருக்காரு. அப்பா மருத்துவ வசதி அங்கே வந்து சரியாக கவனிக்கல, என்ன மதிக்க மாட்டேன்றாங்க சொல்லிட்டு அங்கே நினச்சி ஓடி வந்துட்டுக்கிறார். சரியான டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது இல்லை, விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு 63 திருமணம் ஆனதுக்கு அப்புறமா அந்த ரூமை காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இங்கே தனியாக இருக்கணும்னு வந்துட்டாரு. அப்புறம் அவர் வேறு யாரு கூட ஒரு ரூமில் போய் தங்கி இருந்திருக்காரு. எங்கேயாவது அப்போ நோய் ரொம்ப அதிகமாகிட்டு பிறகு தான் கொண்டு போய் பாண்டிச்சேரியில் போய் தங்கி அங்கே சிகிச்சை பட்டிருக்காரு. அங்கே ஒன்றும் சரியாக கவனிக்கலை. கூட பிறந்த யாரும் இல்லை அவருக்கு பாதுகாத்து கொள்றதுக்கு. மருந்து மாத்திரை கொடுக்க, சாப்பாடு எல்லாம் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. வான்கடல் தோன்றிடும் முத்துக்களோ, ஏழை வாழும் குடிசையின் பொத்தல்களோ. வான்கடல் தோன்றிடும் முத்துக்களோ, ஏழை வாழும் குடிசையின் பொத்தல்களோ. மாநில மீதில் உழைப்பவர்கள் உடல் வாய்த்த தழும்புகளோ. அவைகள் மாநில மீதில் உழைப்பவர்கள் உடல் வாய்த்த தழும்புகளோ. 1965 மார்ச் மாதம் 29ஆம் தேதி மறைந்தார். எந்த பல தகவல் கூட ஒரு 6 மாதம் கழிச்சு தான் அப்பாவுக்கு தெரிஞ்சது. அப்புறம் போயிருக்கார். கழிச்சதுனா வீட்டுக்கு வீடு மரண தடவையில் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவர் இறக்க போகிறாங்க தெரிஞ்சோடனே வீட்டுக்கு கொண்டாந்து வச்சுட்டு இருக்கிறாங்க. குடிசை வீடு தான் அது, மண் செவுரு உள்ள வீடு. அந்த செவத்தில் வந்து இறக்கும் தருவாயில் செவத்தில் அடித்து அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கார், இதுமாரி சஞ்சீவி ஒருத்தர் இருக்கார் சென்னையில், அவரை நான் பார்க்கணும்னு சொல்லி அடிச்சுக்கிறேன். அந்த கைரேகை அந்த செவத்தில் பதிஞ்சு இருக்கு. அது கூட அப்பா ஃபோட்டோ எடுத்தார். ஆக இப்பொழுது இருக்கிற முதலமைச்சர் அவர்களும் சிறப்பாக தமிழ் ஒலிக்காக மிகுந்த அக்கறை எடுத்து மார்பளு சிலையை நிறுவியிருக்காங்க. அது மிகவும் போற்றுதலுக்குரியது. சேரியில் செங்கொடி செக்கர் என ஒளி சிந்தி பறந்தது சேரியில் செங்கொடியே. திக்குகள் என்று சிரித்தன கூடின சேர்த்தன கைகளையே. மண்ணில் முளைத்தவன் நான், அதன் மரபில் திளைத்தவன் நான். எண்ணி துணிந்து விட்டேன், இனி எங்கும் பறந்து செல்லேன்.